தேவன் எப்படியும் உடைக்காமல் இருக்க மாட்டார். அவர் வைராக்கியமுள்ள தேவன். அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன். கீழ்ப்படியாமையினால் வந்த பாவம், ஆதாமின் கீழ்ப்படியாமை சாதகமான சூழ்நிலையில், ஆமென், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. விபரீதங்கள் இல்லை. ஆனால் ஆதாம் என்கிற மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்படிதானே? அவன் அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அதுக்கு பிரச்சனை ஒன்று வரப்போவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு எந்த விரோதமான சூழ்நிலை வரப்போவதில்லை. ஆனாலும் ஆதாம் சாதகமான நெருக்கடி இல்லாத விபரீதங்கள் இல்லாத சூழ்நிலையிலும் ஆதாம் கீழ்ப்படியவில்லை. கிறிஸ்து என்கிற இரண்டாம் ஆதாமோ தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்றால் அவருடைய கீழ்ப்படிதல் நிறைவேற்றின விதம் கீழ்ப்படியாமையின் ஆவியை தோற்கடிப்பதற்கு விபரீதங்களில் கீழ்ப்படிந்தார். இது எவ்வளவு அருமை! என்னுடைய கீழ்ப்படிதல் தேவன் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க எப்ப கீழ்ப்படிங்க? ஆண்டவருக்கு எப்ப கீழ்ப்படிறீங்க? உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்த்து காலத்தை விரயமாக்குறீங்களா? எனக்கு சூழ்நிலை அவன் அப்பதான் போவேன், அப்பதான் செய்வேன், அப்பதான் கீழ்ப்படுவேன், அப்பதான் நடந்துவேன். இல்ல, உங்களுடைய பழைய ஆவியை கீழ்ப்படியாமையை தோற்கடிக்க வேண்டுமே. ஆனால் ஆதாம் மூல வந்த சாதகமான சூழ்நிலையில் கீழ்ப்படியாமல் போன, நெருக்கடி இல்லாத சூழ்நிலையில் கீழ்ப்படியாமல் போன ஆதாமின் குணம் நம்மிடத்தில் உண்டு. ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு நம்ம பாவம் செய்த போதெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை தான் செய்தோம். ஆதாமும் அப்படியே இச்சைகளை நிறைவேற்றினதெல்லாம் சாதகமான சூழ்நிலைகளில் தான். அதுல சந்தோஷத்தினார், அறுவறுப்புடினார். யாரும் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தூண்டவில்லை, நெருக்கவில்லை. உண்மையா இல்லையா? ஒவ்வொரு பாவமும் செய்த நிலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் சாதகமாய், சுமூகமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சி இருந்த நாட்களில் இச்சைகள் நம்மை மேற்கொண்டது பயங்கரமாய் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டோம். எல்லாவற்றிலும் அப்படித்தான். நான் சொன்னது போல யாரும் இந்த பாவத்தை செய்யவில்லையானால், இந்த தவறை செய்யவில்லையானால் என்று சொல்லி யாரும் மிரட்டல, உங்களை மிரட்டல. இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை கிரேக்கர்கள், ரோமர்கள் பயங்கரமாய் நெருக்கும்போது, பாபிலோனியர்கள் நெருக்கும்போது, நேபுகாத்நேச்சார் நெருக்கும்போது, இந்த சிலையை வணங்காவிட்டால் நெருப்பு சூளை என்று நெருக்கினார்கள். கற்சிலை, பொச்சிலை வணங்காவிட்டால் நெருப்பு சூளை என்று மிரட்டினார்கள். நெருப்புல போடுவோம். இந்த தங்கச்சிலை வணங்கலைன்னா அவனை நெருப்புல போடுவோம். இது ஒரு நெருக்கடியில் தீவிரமான உயிரை பணைய வைத்து தேவனை பிரியப்படுத்தணும். பொச்சிலை வணங்காது இருந்தால் தேவன் பிரியப்படுவார். எனவே இப்படிப்பட்ட நெருக்கடிகளை தேவன் நியமித்தார். அதுல பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்த நெருக்கடியிலும் தேவனையே கீழ்ப்பிடித்து பிரியப்படுத்தினார். தேவனுக்கே கீழ்ப்படிந்து பெருமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தானியேலுக்கும் அப்படித்தான் வந்தது. எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல ஜெபித்தால் சிங்கிக்கவியல் போடப்படுவார். நெருக்கடி ஏற்பட்டது. தானியேல் பாபிலோனில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வார். நீங்க எப்ப கீழ்ப்பிடுவீங்க? கீழ்ப்பிடிவதற்கு விரோதமாய் ஏதாவது சூழ்நிலை வந்தா போதும், எதிர்ப்பு வந்தா போதும், நிந்தை வந்தா போதும், உடனே அமைக்கிறது. அங்கதான் உங்களுக்கு நீங்களே சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்கிறீர்கள். யார் மூலமான வரலாம் எதிர்ப்பு, யார் மூலமான பிசாசு கிரியை செய்யலாம். தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாத அளவுக்கு நம்ம நடத்தலாம். அங்கும் யாரையும் பார்க்காமல் தேவனை மாத்திரமே பார்ப்பான் தேவனுடைய பிள்ளை. ஆமென்.